நல்ல முட்டை கோழி வெட்டை கோழி இதை சாப்பிட்டா தான் மனிதனுக்கு வந்து ஆரோக்கியம் உடம்புக்கு. அது உடஞ்சி போகுது. 4 முட்டை உடைய தெரிஞ்சு 4 முட்டை நல்லா முதல்ல இந்த கத்தி தான் இருக்கணும் நினைச்சிட்ட பண்ணச்சுப்பா. கத்தி தான் இருக்கு. நட்டக்கண்ணா இருப்பான். அதுக்கு தக்கன கத்திட்டு நிக்கிச்சுப்பா. இந்த கையை விடு, கழுத்து மட்டும் விடு. பாருங்க முட்டை அப்படியே பயங்கரமா இருக்கு. நாட்டுக்கோழி குழம்பு இன்னைக்கு. ஏரியாவில் வந்து காற்று கோடையும்போம். ஆனால் இது வந்து அங்கே அந்த வெளியிலலாம் பார்த்தா காற்று கச்சாம்பாங்க. இது எங்கள் ஏரியாவில் வந்து மண்ணை பாருங்கள் எள்ளி தட்டிக்கிட்டு இருக்கு. அதனால நான் வந்து இப்போ பையில் போட்டு இந்த அம்மியில் வச்சு அரைக்க போகிறேன். எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு இப்போ பார்ப்போம். கொஞ்சம் நேரத்தில் தெரிஞ்சுன்னு இப்போ ஒரு 10 நிமிஷத்தில் பையில் அள்ளி போட்டேன். கிடக்கு சித்தப்பாண்ணா அந்த கிடக்கு அள்ளி போட்டேன். அதோட இப்போ வச்சு நச்ச போகிறேன். என் வீட்டில் அமிக்கல் வேற 2ஆக உடஞ்சி போச்சு. நான் ரொம்ப சரியான கஷ்டத்தில் இருக்கேன். 2 அமிக்கல் வாங்கி கொடுத்துடுங்க. இந்தா வெளியே வேறு தெரிச்சு போயிட்டு மண்ணா போயிட்டு அதெல்லாம் எடுக்க மாட்டோம். நாங்கள் சும்மா அப்படி வச்சு மண் இல்லாமல் அப்படியே நச்சு அப்படியே போடுவோம். எங்கிட்ட வந்து ஒன்றும் கிடையாது, கரண்ட்டு கிடையாது, ஒன்றும் கிடையாது. அதான் இஞ்சி பூண்டு முடிஞ்சு போச்சு. அதெல்லாம் மேட்ரு. நான் பாருங்க அப்படியே தூளாயிட்டா. இதை பாருங்க அப்படியே நாங்கள் அந்த பையிலேருந்து அழுறாமா அந்த பாருங்க அப்படியே இந்த தூளாக விழுந்துட்டு முடிஞ்சு போச்சு மேட்ரு. இதோட அப்படியே சட்டில் போட்டு வறுக்க போகிறோம். நாங்கள் செடி மரம் செடியெல்லாம் எப்படி இருக்கும்? தண்ணியே கிடையாது, வெங்காயம் கிடையாது, தண்ணியே கிடையாது. நான் பாருங்க என் வீட்டில் வந்து ஒரு சின்ன மரம் வச்சேன், கருவேப்பிலை கண்டு. அதனால் அதில் 2 கப்பு கொடுங்குறேன் தாளிக்கிறது. கருவேப்பிலை நிறையா தான் முடிஞ்சாச்சோ. இன்னொரு சின்ன செடி வேறு வச்சுருக்கேன். ஏதாவது ஒன்றாச்சும் வளர்ந்து வரட்டுன்ட்டு வச்சுருக்கேன். இது இப்போ நம்ம செடியில் வந்து இப்போ இது முளைச்ச கருவேப்பிலையே பிடிச்சிட்டு வானேன் போதும். இதுக்கு மேலே எனக்கு நிறையா தான் இருக்குது கருவேப்பிலை. இதுதான் கணக்கு எரிஞ்சிட்டானா? மொத்த சட்டி எதுவும் வைக்கும். ஜாமாதாய இந்த பொடி எங்கே நான் வந்து இந்த பொடி தான் போட பாருங்க. இது வந்து சரியான டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா இது எங்கே உள்ள கடையில் உள்ள இப்போ சிட்டா பண்ணுறாங்கன்னு தெரில. ஆனால் இந்த பொடி தான் நான் வந்து எனக்கு குழம்புக்கு கணக்காக இருக்கும். இப்போ இதை வந்து நான் கரையில் தட்டி பிரட்ட போகிறேன். ரெண்டு பொடியும் போட்டு வச்சுட்டுப்பா. ஆமாம் 2 பொடி. நான் வந்து எனக்கு வந்து உரப்பு காணாது. உரப்பு உப்புலாம் கணக்காக இருக்கா கணக்காக தான் செட் ஆகும். நம்ம வந்து சின்ன கொஞ்சமாக போட்டுட்டு வந்து வச்சா செட் ஆகாது. நம்மளே சும்மாவே உரப்பு சாப்பிடுவோம். கறியில் போட்டு முன்னாடியே பறைய வச்சுக்கிறணுமோ? வந்து பிரட்டி வச்சு தான் செய்வேன். கறியில் போட்டு பிரட்டி அப்படியே ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சுட்டு அப்புறமாட்டு தான் அதை வேக வச்சு தெளி பண்ணுவேன். சித்தி அப்படியே இருக்கு எனக்கு. சட்டி தூக்கி வச்சாச்சு. நான் வந்து எங்கள் வீட்டில் உள்ள எண்ணெயை அப்படியே ஊற்றிக்கிட்டு இருக்கேன்.
நாங்கள் அப்படியே எண்ணெயிலே வேக வச்சு ஊற்றினா தான் மசாலையை கண்ணாக்காக இருக்கும். ரெண்டு விராடு எண்ணெய் ஊற்றிட்டு என்ன சித்தப்பா பண்ணோம்? எண்ணெயை ஊற்றிட்டு அப்படியே போட்டுட்டு கருவேப்பட்டை கொத்தமல்லி இதில் போட்டு அப்படியே தாளிசம் பண்ணிவிட்டு அதோட அப்படியே கறியை தட்டி கொஞ்சம் நேரம் அப்படியே கப்புன்னு மூடி வச்சுருவோம். அந்த வாடை வெளியே போகக்கூடாது. அது அப்போ தான் அது சம்முன்னு இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நல்லா எண்ணெய் சூடாகினா தான் பட்டையை போடணும். பட்டையை போட்டாச்சு. அப்படியே தக்காளியை போடாமல் வெங்காயத்தை மட்டும் போட்டு அப்படியே லேசாக வதங்க வரணும். வெந்து வந்துக்கிட்டு இருக்கும்போது அப்படியே இந்த கத்தி எடுத்து சாப்பை வச்சுட்டு அப்படியே தக்காளியை மட்டும் அப்படியே தட்டணும். நம்ம கடற்கரை வேலை அப்படின்னா கை சுடாது, அதனால நம்ம வச்சுருவோம். அதை கொஞ்சம் நேரத்தா இதான் அப்படியே லைட்டாக இஞ்சி பூண்டு நான் அப்படியே நச்சு வந்தேன். அம்மியில் வச்சு நச்ச இஞ்சி பூண்டு அப்படியே இருந்தா பாருங்க. நம்மகிட்ட வந்து அரைக்கிறாப்பில் ஒன்றும் கிடையாது, அதனால் சும்மா நான் சரியான காற்று வரோம். இது அப்படியே மண்ணெல்லாம் பேப்பரில் போட்டு அரைச்சி எடுத்து வந்தேன் போட்டாச்சு. இப்போ இந்த இஞ்சி பூண்டு இந்த சாறு இதெல்லாம் ஏறுறதுக்கு தான் கறியில் வந்து இந்த இஞ்சி பூண்டு இதெல்லாம் வந்து ஏறுறதுக்கான தான் அப்படியே அந்த கறியில் வந்து ஒட்டணும். அப்போ தான் அந்த கறி இது வந்து நாட்டுக்கோழியா, அதனால வந்து கொஞ்சம் தெளிவாக பண்ணால் தான் தெளிவாக இருக்கும். அப்படியே போட்டுட்டு அப்படியே மூடி வைக்கும். இது நம்ம வீட்டில் உள்ள வளர்ப்பு கோழி, நாட்டுக்கோழி. அது வந்து சம்முண்டு அப்படியே வச்சு சாப்பிட்டு பார்த்தா தான் நம்ம நாக்கா இருக்கு. தண்ணிலாம் சித்தப்பா ஊற்ற வேண்டாமா? தண்ணி இன்னி ஒன்றுமே ஊற்றமா. நான் அப்படியே வெந்து வந்த பின்னாடி அப்படியே தேங்காயை ஊற்றி அப்படியே பெரட்டி அப்படியே இறக்கணும் தான் கிரேவி சம்முண்டு இருக்கு. ரைட்டாக உப்பு மட்டும் கொண்டா. இதுதான் எங்கள் உப்பு குடம். எங்களுக்கு வந்து உப்பு பாத்தி பக்கத்தில், அதனால குடமாக உப்பு இந்த பாருங்க. அப்படியே கொட்டமே உப்பாக தான் இருக்குங்க பாருங்க. சும்மா லைட்டாக போடுவேன், அப்புறம் நான் பார்த்துட்டு அப்புறம் பண்ணி போடுவேன். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அப்படியே போடுவேன். இப்போ நான் வந்து மூடி வைக்க போகிறேன். அப்படி இந்த ஆவியை வெளியே விடக்கூடாது. ஆவி விட்டால வந்து ருசி போயிடும். திரட்டையை கொஞ்சம் நேரம் போட்டமாக்கும் சம்முண்டு வேகும். அப்படியே பஞ்சு மாதிரி இருக்கும் இது. இப்போ பாருங்க, ஒரு சிரட்டையை மட்டும் அப்படி உடச்சி போட்டு விட்டா சம்முண்டு சின்னதாக உடஞ்சிட்டு, அதனால கொஞ்சம் பெருசாக உடைச்ச போகிறேன். இப்போ உடைய மாட்டேன், கையில் கீழே வெட்டிடுமான்னு பயமாக வேறு இருக்குது. அருவா வேறு இந்த அருவாவா, அதனால் இதை கீழே வச்சு உடைக்கேன். இது எங்கிட்ட உடஞ்சிட்டு மாதிரி உடஞ்சி கேட்டால் அப்படியே லேசாக அந்த தும்பு சின்ன பிள்ளையில சாப்பிடுங்களா, அதனால் அந்த தும்பை மட்டும் அப்படியே இலக்கி விட்டுட்டு அப்படியே முழுசாத்தையும் போட வேண்டியதான். எந்த கறிக்குனாலும் நீங்கள் போடுங்க, பயங்கரமாக இது வந்து
அவங்க சிரட்டை கொட்டாச்சி போட்டால் வந்து பயங்கரமாக இருக்கும். அப்படி பஞ்சு மாதிரிக்கா வேகும். இந்த பாருங்கள் அப்படி கொதிக்கிறது பாருங்கள். அப்படியே போட்டேன்னா போட்டு விட்டு அப்படியே இருக்கு சரசரன்னு வந்துட்டு இதோட வேக்காடில் அதோட அப்படியே இறக்குறது தான் வேலை. நீட்டாக அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு புள்ள குட்டிகளோட தெளிவாக பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் பாருங்கள், இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் மசாலா பொடி போடுறோம். மகாராஜா மசாலா பொடி போடு. சிக்கன் மசாலா, சிக்கன் பொடி, மசாலா பொடி 3 பொடியுமா? மக்களே சித்தப்பா போயிட்டாங்க, அடுத்து சித்தி. மூடி வைக்கலையா? தேங்காய் ஊற்றுறோம், அரைச்ச தேங்காவை. தேங்காயெல்லாம் ஊற்றி வச்சுட்டேன். கொதிக்க நேரம் கணிக்கும். தட்டை திறந்துட்டு இப்படி கிண்டுறேன். கிண்டிட்டு அப்படியே வந்து இப்போ டேஸ்ட் பார்க்குறது, இது உப்பு வரப்பு இருக்கா என்ன ஏதுட்டு இப்போ பார்க்க போகிறேன். இந்த பாருங்க, தடையை கையில் பைக்கணும் சூடாக டேஸ்ட் அல்லது. அதனால் இப்போ வந்து அரை வேக்காட்டை தான் போயிட்டுருக்கு. அதனால் இப்போ ஒரு கறியை மட்டும் எடுத்து காய்ச்சா பண்ணலாம்னு பார்க்கேன். இது வந்து எப்படின்ட்டா எப்படி சொல்ல உங்களுக்கு நான் புரியல. நான் ஒரே ஒரு கறி எடுத்து அப்படியே நான் வந்து இப்போ சாப்பிட போகிறேன். இதுக்குள்ளே மூடிங்க, இதை மூடியாச்சு, அவ்வளோதான். இப்போ ஒரே ஒரு துண்டு கறி மட்டும் எடுத்துருக்கேன். இது நான் இப்போ எப்படி டேஸ்ட் இருக்குன்னு நான் பார்த்து சொல்கிறேன். இது நானே வச்ச குழம்பு. சரியான டேஸ்ட்டாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் லைட்டாக இவங்கணும், அதனால தான் மூடி வந்து கவச்சி போட்டாச்சு. சரியான டேஸ்ட்டு, நல்லா இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. என்கிட்ட இருந்த பாருங்கள், அப்படி கறி இருந்தால் பாருங்கள். அதில் வாங்கி நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. அதில் வாங்கி இதுதான் டேஸ்ட்டு. மாப்பிள்ளை வேறு அந்த பாருங்க கேட்கான். அவன் வந்து பொறுக்க முடியாது அவனுக்கு. அவன் சாப்பிட்ணும், வயிறு பசிங்கானுங்க. இல்லாடா சாப்பிட்றா, அவன் சாப்பிட்டு பாருங்கடா, டேஸ்ட்டை பாருங்கடா, நல்லா வேட்டுண்டா, கொஞ்சம் பின்னாடி தும்முண்டா, நம்மடா கொஞ்சம் நேரம் வேட்டுண்டா, வாய் பறக்கக்கூடாது. நம்ம வந்து முஸ்லீம் மாதிரியே வைக்கிறதான், வேறு என்ன செய்ய முடியும். போகிறேன் தட்டை துரத்தானே பாருங்கள், ஆவி எப்படி பறக்குண்டு. அப்படியே சரியான சூடு. இப்போ வந்து அப்படியே பாருங்கள், அப்படியே கிண்டியை விட்டு அப்படியே அழுறேன். இந்த பாருங்கள், எதுவும் நாட்டுக்கோழி நம்ம வீட்டு கோழி. அதுவும் நாட்டுக்கோழிலே நம்ம வீட்டு கோழி. இந்த சொல்லுவாங்கள்ல இந்த நட்டுங்க, அப்படியே இறக்கி அப்படியே வச்சுருவேன். முடிஞ்சு அவ்வளோதான் மேட்டு. சரி, அப்படியே எல்லாருமே சாப்பிடுவோம், வாங்க சேர்ந்து எல்லோரும் ஷேர் பண்ணி சாப்பிடுவோம். இப்போ பாருங்க, நான் வந்து தட்டில் சோறு போட போகிறேன். தட்டு சோறு போகிறோம்னா என் முன்னாடி ஆக்கி வச்ச சோறு நான் சோறு போடுறேன். அதெல்லாம் நம்மளால் சாப்பிட முடியும். அதான் ஒரு சின்ன ஒரு இது. அப்படியே இந்த முஸ்லீம் இது பண்ணுவாங்களா, அதே மாதிரியே வச்சுருக்கேன். அவங்க வந்து எப்படி பண்ணுவான்னு கேட்டால் அந்த சக்குன்னு மூடுவான்னு சொல்லுவாங்க அந்த டீமுங்க. அதனால் அதே மாதிரி நானும் பண்ணி பார்ப்புட்டு பண்ணேன். நல்லா தான் இருக்கு. கிரேவி கறியும் வந்தால் பாருங்க, அப்படியே பயங்கரமாக இருக்குது. சாப்பிட போகிறேன்.
குழம்பு வேறு நிறையா ஊற்றமெல்லாம் என் வீட்டில் ரொம்ப உரப்புப்பாத தண்ணி மட்டும் பாருங்க பாருங்க. சரியான ஹீட்டாக இருக்குது. இப்போ தான் ஒரு பீஸ் எடுத்து வாயில் வைக்க போகிறேன். நானும் பீஸாக எடுத்து மிளகு எலும்பு கிளம்பு எடுத்து மிளகு கையில் இருந்தது. இது வந்து அப்படின்ட்டா நானும் என் பொட்டாட்டி சேர்ந்து வச்சது, நானும் என் ஒய்ஃபும் சேர்ந்து வச்சது. அதான் சாப்பிட போகிறேன். இன்னும் வாயில் வச்சோடனே அப்படி தேன் மாதிரி இருக்கு, இப்போ இருக்கு. நீங்கள் இப்போ என்ன டேட்டா சூப்பராக இருக்கு. இது நாட்டுக்கோழினால இப்படி இருக்குள்ளக்கண்ணா. சேட்டை கொட்டாச்சு வேற போட்டேன்னா, சேட்டை கொட்டாச்சு விட்டால் பஞ்சாயிரம் அப்படியே. ஆமாம், சேட்டை வச்சுனா கொஞ்சாயிரம், எதுவும் முத கொண்டு பஞ்சாயிரம் பாருங்க. சூப்பராக இருக்கு. நீங்களும் இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டு வருங்க. நீங்களும் இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டு வருங்க. ஆனால் கொஞ்சம் காட்டம் அதிகமாக இருக்குங்க. உரப்பு உங்களுக்கு தேவை தக்கன வச்சுக்கோங்க.